السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் ஃபிக்ஹ் வகுப்பு பாடம் 40 ஜும்ஆவுடைய தொழுகை ஜும்ஆவுடைய தொழுகை சம்பந்தமான முழு விவரங்களையும் இன்ஷா அல்லாஹ் முழு சட்ட பாடங்களையும் இந்த வகுப்பினூடாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஜும்மா தொழுகை, இந்த ஜும்மா தொழுகையுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகை என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு மட்டும் குறிப்பாக்கப்பட்ட ஒரு தொழுகையாக இருக்கிறது. இது வேற உம்மத்துக்கு இப்படி ஒரு தொழுகை கடமையாக்கப்படவில்லை. இதனுடைய சிறப்புகள் என்று பார்க்கும்போது இது ஒரு வாரத்துல ஒரு முறை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அதே போல இது ஒரு கூட்டு தொழுகை. கூட்டு தொழுகை என்று சொல்லும் பொழுது எல்லா முஸ்லிம்களும், அதாவது தொழுகை கடமையாக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒரு இடத்துல ஒன்று சேருவதனால இந்த இடத்துல ஒரு ஒற்றுமை, இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு அறிமுகம், இப்படியான சிறப்புகள் அங்கே நடக்குது. அதே போல பிரசங்கம், அதாவது ஹுத்துபா செய்யும். ஹுத்துபா செஞ்சால் அப்போ ஒரு அறிஞர் ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு பள்ளியுடைய இமாமோ அல்லது வேற சிறப்பு பேச்சாளரை போட்டு ஒரு பிரசங்கம் செய்யும் பொழுது ஒவ்வொரு கிழமையும் அந்த மக்களுடைய உள்ளத்துல ஒரு நல்ல மார்க்க விஷயங்கள் போய் சேருது. அப்ப இப்படி பல சிறப்புகளை கொண்டதுதான் இந்த ஜும்மா தொழுகையாக இருக்கிறது. ஜும்மா தொழுகை ஆரம்பிக்கப்பட்ட காலம், தொழுகை பொதுவாகவே மக்காவில் இருக்கும் பொழுதே கடமையானது, உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த நேரத்துல மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு தனித்தனி அவங்களோட வீடுகள்ல தொழுது கொள்ளும்படி கட்டளை போட்டாங்க. என்றால் காஃபிர்களுடைய அந்த அடாவடித்தனங்கள், முஸ்லிம்களை அடிக்கக்கூடிய, முஸ்லிமாக யார் தன்னை காட்டிக் கொள்கிறார்களோ அவர்களை நோவிக்கக்கூடிய, வேதனை செய்யக்கூடிய, கொல்லக்கூடிய இப்படியான ஒரு சூழல் இருந்ததுனால அவங்க தங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளும்படி ரசூலுல்லாஹ் ஏவினாங்க. எனவே ஜும்மா தொழுகையை அங்க தொழ இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டது. பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் தான், மதீனாவில் வைத்துதான் முதலாக ஜும்மா தொழுகை தொழுதார்கள். அப்ப ஜும்மா தொழுகையுடைய கடமை, அதாவது கடமை என்பதற்கான ஆதாரத்தை பார்க்கும்போது அல்லாஹு தஆலா தெளிவாக குர்ஆன்ல சொல்கிறான். சூரத்துல் ஜும்மா 9வது ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ விசுவாசம் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலா, தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால், மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மா நாளிலே, ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி, அல்லாஹுவை திக்ரு செய்வதற்காக வேண்டி நீங்க விரைந்து செல்லுங்கள். வதருல் பைஅ தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், உங்களுடைய வியாபாரங்களை விட்டு அல்லாஹுவை ஞாபகம் செய்வதற்கு, அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதுதான் ஜும்மா தொழுகைக்கான முதலாவது ஆதாரமாக இருக்கிறது. அதே போல அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஜும்ஆத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லிம்களின் மீதும் ஜும்மா என்பது கட்டாய ஒரு கடமை, அது கட்டாய ஒரு கடமையாக இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ஜும்மா தொழுகை யாருக்கு கடமை, ஜும்மா தொழுகை யாருக்கு கடமை, எப்படி இருக்கணும், எப்படியான அவங்களுக்கு கடமை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றாக இந்த இடத்துல நாங்க பார்க்க போறோம். ஜும்மா தொழுகை யார் யாருக்கு கடமை என்பதை. அதுல முதலாவது
இஸ்லாமாக இருக்கும். பல எஜுபு உஜூப் முத்தாலபத்து ஃபி துன்யாலில் காஃபிர். இப்ப முஸ்லிமாக இருக்கணும். அப்ப முஸ்லிமுக்குத்தான் ஜும்மா தொழுகை, அவர் தொழுதாதான் அந்த தொழுகை நிறைவேறும். காஃபிருக்கு உலகத்துல ஜும்மா தொழுங்கன்னு சொல்லப்பட மாட்டார். ஏண்டா அவருக்கு அவர் காஃபிராக இருக்கிற காரணத்தினால் அவருடைய நியத்துக்களோ அவருடைய தொழுகைகளோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆனால் காஃபிருக்கு நாளை கியாமத்து நாளையில அவர் இஸ்லாத்துக்கு ஜும்மா தொழாதுக்கு, அதாவது ஏனைய பருந்துகளான விஷயங்கள் எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார். அப்ப ஒருத்தருடைய தொழுகை நிறைவேற வேண்டும் என்றால் அவரு முஸ்லீமாக இருக்கணும். அந்த அடிப்படையில் ஜும்மா தொழுகைக்கும் முஸ்லிம்கள் இருக்கு. அடுத்தது இரண்டாவது தான் அல் புலு, அதாவது பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். சிறுவர்களுக்கு ஜும்மா தொழுகை கடமை இல்லை. மூணாவது புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். புத்தி இருக்கணும். நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் இது என்னன்னு தெரிஞ்சவராக இருக்கணும். பைத்தியம் பிடித்தவர், புத்தி இல்லாத ஒருவராக இருந்தால் அவருக்கு ஜும்மா தொழுகை கடமை இல்லை. நாலாவது பரிபூரணமான சுதந்திரம் இருக்கும். அப்ப அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஜும்மா தொழுகை கடமை இல்லை. என்றால் அவரு தனது எஜமானனுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். அஞ்சாவது ஆண்கள். பெண்களுக்கு தொழுகை கடமை இல்லை. பெண்களுக்கு ஜும்மா தொழுகை கடமை இல்லை. அவர்கள் வீட்டு வேலைகள், பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. அந்த கஷ்டத்தோடு அவங்களுக்கு ஜும்மாக்கு வரணும் என்ற ஒரு கஷ்டத்தை கொடுக்க இல்லை இஸ்லாம். எனவே அவங்களுக்கு கடமை இல்லை. ஆண்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஜமாத்தாக தொழுவது கட்டாய கடமையாகும். 4 பேரை தவிர, முழுமையான அடிமை அல்லது பெண் அல்லது சிறுவர்கள், நோயாளி, இவர்களை தவிர என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில அவங்களுக்கு கடமை இல்லை. பெண்களுக்கு ஜும்மா போகலுமான்னு கேட்டா போகலும், பிரச்சனை இல்லை. ஜும்மாவுக்கு போகக்கூடிய பள்ளி வசதிகள் இருந்தால் அங்க போகலும், அவங்களுக்கு அதுல கலந்து கொள்ள இயலும் என்ற கருத்து இருக்குது. ஆனால் அவங்களை கொண்டு ஜும்மா தொழுகை நிறைவேறக்கூடிய அந்த நிபந்தனை ஒன்று இருக்கு. 40 பேர் என்று அது பின்னால வரும். 40 பேருக்குள்ளால இந்த பெண்களை கணக்கெடுக்க இயலாது, கணக்கெடுக்கப்பட மாட்டாங்க. ஆறாவது உடல் ஆரோக்கியம் இருக்கணும். இப்போ நான் முன்னாடி சொன்னதை போல, அந்த ஹதீஸ்ல வந்ததை போல நோயாளிக்கு 7 ஆண்டு வந்தது, அதாவது அந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். நோயாளிக்கு கட்டாயம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு நோய் இருக்கு. அதனால அவருக்கு அது கஷ்டமாகிரும். பள்ளிகளுக்கு போவதனால ஒரு கஷ்டம் இருக்குமாக இருந்தால் அவருக்கு கடமை இல்லை. பள்ளிக்கு போக இயலும், மெதுவா போயிருக்கையில இருந்து தொலைலும் என்று இருந்தால் அவருக்கு போனதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு ஜும்மா தொழுகை கடமை இல்லை. ஏன்? கடமையான நோய் இருப்பதனால. அந்த நோய் தொடர்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜும்மா டைமுக்கு மட்டும்தான் வந்துச்சுன்னாலும் பரவாயில்லை. அப்பவும் அவருக்கு கடமை இல்லைன்னு வரும். ஏழாவது ஊர்வாசியாக இருக்கணும். பிரயாணம் இல்லாதவர் என்று சொன்னா ஒரு இடத்துல, ஒரு ஊர்ல, ஒரு இடத்துல அவர் வசிக்கக்கூடியவராக இருக்கணும். பிரயாணத்துல இருக்கிறாராக இருந்தால் அவருக்கு ஜும்மா கடமை இல்லை. அந்த பிரயாணம் அவர் எப்ப ஆரம்பிச்சிருக்கணும் என்று கேட்டால், ஏற்கனவே ஆரம்பிச்ச பிரயாணத்துல இருக்கிறார், அந்த டைம்ல ஜும்மா வந்துட்டுச்சுன்னா அது வேற விஷயம். அப்படி இல்லாம பிரயாணத்தை ஃபஜ்ர் தொழுகை, ஜும்மாவுடைய ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால அவர் ஆரம்பிச்சால்தான் அவருக்கு கடமை இல்லை அப்படின்னு வரும். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் அவருடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிறிய பிரயாணமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவருக்கு அந்த அண்டு உள்ள ஜும்மா அவருக்கு கடமை இல்லை. மாறாக ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால
ஃபஜ்ர் பாங்கு சுபஹ் தொழுவிட்டு பிரயாணம் போறார் என்று சொன்னால் அப்ப அவருக்கு ஜும்மா கடமை. எனவே அவர் அந்த பிரயாணத்துல ஜும்மாவை தொழாம விட்டுட்டார் என்றால் அப்ப அவருக்கு பாவம் ஏற்படும். ஏன் ஜும்மா தொழுகைக்கு பின் இந்த ஃபஜ்ர் தொழுகை சுபஹ் தொழுகைக்கு பின்னால ஜும்மாவை மிஸ் ஆகிடும் என்று தெரிஞ்சும் பயணம் போனால் அப்பொழுது மிஸ் ஆக்கினால் பாவம் ஏற்படும். ஜும்மா தொழுகைக்கு அதாவது சுபஹ் தொழுகைக்கு பின்னால் ஒரு பயணம் போறாரு, ஆனால் போற இடத்துல ஒரு ஜும்மா பள்ளியில ஜும்மா தொழுது கொள்கிறாரு என்றால் பிரச்சனை இல்லை, அவருக்கு பயணம் போகலும். மிஸ் ஆகும் என்றால் போகக்கூடாது. அடுத்தது ஜும்மா தொழுகை சிகத்தாகுவதற்கான ஷரத்துக்கள் நிபந்தனைகள். இப்ப நாங்க முன்னால சொன்ன 7 ஷரத்துக்கள் பார்த்தோம், 7 விஷயங்கள் பார்த்தோம். இந்த 7 யார்கிட்ட இருக்கோ அவர்தான் ஜும்மா தொழுவதற்கு தகுதியானவர். அப்போ அவரை கொண்டுதான் அந்த 40 பேர் கவனிக்கப்படுற இந்த 7 விஷயங்களும் யார்கிட்ட இருக்கோ அவர் தான் அந்த 40 பேர்ல ஒரு ஆளாக கவனிக்கப்படுவார். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்த விஷயம், அதை தொழக்கூடிய ஜும்மா நிறைவேற வேண்டும் என்றால் அதுக்கு சில ஷரத்துக்கள் இருக்கு. அதுல முதலாவது ஷரத்து நிபந்தனை தான் அது ஒரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊரோடு சேர்ந்ததான சம்பந்தப்பட்ட ஒரு கட்டிடத்துல, ஒரு பள்ளியில, ஒரு பெரிய ஒரு கட்டிடத்துல அது நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த கட்டிடம் இல்லாத ஒரு இடமாக இருந்தால் கூட ஊருக்குள்ளாலே இருக்கணும், ஊரோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கணும். அப்படி இல்லாம ஊரை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு, ஒரு பாலைவனமாக இருக்கு, ஒரு மைதானம் இருக்கு, தூரத்துல இருக்கு, அப்ப அங்க போயிட்டு ஜும்மா தொழுதால் அந்த ஜும்மா சிகத்தாக மாட்டாது. அதே போல அந்த ஊரில் எப்படி இருக்கணும் என்றால் 40 பேர் உட்பட்ட ஆக்கள் இருக்கக்கூடிய ஜும்மா கடமையாக்கப்பட்ட 40 பேர், நான் முன்னால சொன்ன விஷயங்களை வச்சு அப்படி 40 பேர் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த ஊர்ல ஒரு ஜும்மா தொழ முடியும். 40 பேர் இல்லாட்டி அவங்க என்ன செய்யணும் என்றால் பக்கத்து ஊர்ல சொல்லக்கூடிய பாங்கு சத்தம் அவங்களுக்கு கேட்கிறான்னு பார்க்கணும். பக்கத்து ஊர்ல சொல்லக்கூடிய பாங்கு சத்தம் அவர்களுக்கு கேட்கிறான்னு பார்க்கணும். அப்படி கேட்கமாக இருந்தால் கட்டாயம் அவங்க அந்த பள்ளிக்கு, பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கு அவங்க போகணும். அப்படி போவது அவங்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது. அப்படி பாங்கு சத்தம் அவங்களுக்கு கேட்க இல்லை, மிச்சம் தூரத்திலான அடுத்த ஊர் இருக்கு, அடுத்த ஜும்மா நடக்குது என்று கேட்டால் அப்ப இந்த ஊர்வாசிகளுக்கு ஜும்மா கடமை இல்லை. எனவே அவங்க லுகர் தொழுது கொண்டால் போதுமானது. இரண்டாவது நிபந்தனை, நாங்கள் சொன்னதை போல 40 பேரை காண குறையாமல் இருக்கும். 40 பேர் இருக்கிறது நிபந்தனை. அப்போ ஒரு ஊர்ல தொழுவதாக இருந்தால் 40 பேர் இருக்கணும். முன்னால் சொன்ன ஷரத்தெல்லாம் பார்க்கப்படும். ஊர்வாசியாக இருக்கணும், ஆணாக இருக்கணும், அதே போல புத்திசாலியாக இருக்கணும், நோய் இல்லாதவராக இருக்கணும். இப்படி அந்த 7 ஷரத்தை வச்சு பார்க்கணும். அந்த 7 ஷரத்தோட ஒரு ஆள் 40 பேர் இருக்காங்கன்னு சொன்னால்தான் அந்த இடத்துல தொழப்படக்கூடிய ஜும்மா சிகத்தான். ஹதீஸிலே இந்த 40 பேர் இருக்கணும் என்ற விஷயங்கள் வந்திருக்கு. பைஹக்கியில வந்திருக்கு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் வந்திருக்கு. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சுன்னத் எப்படி இருந்தால் அன்னஃபி குல்லி 40 ஃபமா ஃபௌக ذلك ஜும்மாத், ஒவ்வொரு 40 பேர்லயும் அதுக்கு மேல உள்ளவங்களையும் ஜும்மா இருக்கிறது. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க ஹதீஸ் ஒன்ல கானோ யௌமைதின் 40, அந்த நாள்ல 40 பேர் இருந்தாங்க. இந்த 40 என்ற பேச்சு இந்த ஹதீஸுகள்ல வந்திருக்கிறதுனாலதான் ஷாஃபி மதுஹபுல கட்டாயப்படுத்திருக்கு ஒரு ஜும்மா கூடுமாக இருந்தால் அங்க 40 பேர் இருக்கணும். வேற மதுஹபுல, உதாரணமா ஹனஃபி மதுஹபுல 3 பேர் இருந்தாலும் ஜும்மா கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது ஒரு ஹதீஸ் ஒன்றிருக்கு, ஒரு இடத்துல 3 பேர் இருந்தும் ஜமாத்து நடக்க இல்லைன்றால், 3 பேர் இருந்து ஜமாத், ஜும்மா அல்ல, ஜமாத் ஒன்று சேர்ந்து தொழாட்டி அங்கு 4வதாக ஷைத்தான் அவங்களை குழப்பிடுவான்
பிரிச்சிருவான் என்ற மாதிரி ஒரு ஹதீஸ் ஒன்று, எச்சரிக்கை ஹதீஸ் ஒன்று வந்திருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையில என்ன சொல்லப்படுதுன்னா, ஜமாத்து ஒரு 2 பேரும் 3 பேரும் ஒரு இடத்துல நிக்கிறான்னா கட்டாயம் அந்த தொழுகைகளை ஜமாத்தா தொழணும் அப்படின்னு எடுக்கப்படுது. ஹனஃபி மதுஹப்ல அந்த இமாம்கள் சொல்றாங்க, ஒரு ஊர்ல இப்ப இந்த ஜமாத்து 3 பேர் இருந்தாலே ஜமாத்து கடமையாக இருந்தால் ஜும்மாவுக்கும் அதே சட்டம் தான் வரும். 3 பேர் இருந்தாலும் ஜும்மாவும் தொழணும், கடமை தான் என்று சட்டம் எடுக்கிறார். ஆனால் ஷாஃபி மதுஹப்ல எங்களுடைய உலமாக்கள் இது மாதிரியான ஹதீஸுகளை வச்சு 40 பேர் இருக்கணும் என்று எடுக்கிறார். அல்லாஹ் தாலா அதுக்கும் கூலியை கொடுப்பான், இதுக்கும் கூலியை தருவான். நாங்க எங்களுடைய மதுஹப் அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்வோம். 3வது ஷரத்து வந்து லுஹருடைய நேரத்துல இது நடக்கும். ஜும்மா தொழுகை எப்ப நடக்கும்? லுஹருடைய நேரத்துல. லுஹருடைய நேரம் தப்பி போய்விட்டால் அப்ப ஜும்மா தொழுகை தொலை இயலாது. இவர் ஜும்மா தொழுது கொண்டிருக்கிறாரு, தக்பீர் கட்டி ஜும்மா தொழுகிறாரு, லுஹர் தொழுக தப்பி போயிடுச்சு. அதாவது லுஹர் தொழுகையுடைய நேரம் அசருடைய பாங்கு கேட்கக்கூடிய நேரமா ஆகிட்டுண்டால் அப்ப அவர் அந்த நியத்தை அப்படியே மாத்தி அதை லுஹராக நியத்து வச்சு லுஹராக தொழுது முடிக்கணும். அவருக்கு 2 ரக்காத்தோட முடிக்க முடியாது. அப்ப என்ன நிபந்தனை? கட்டாயம் லுஹருடைய நேரம் இருக்கணும். அது லுஹருடைய நேரத்தை தப்பக்கூடாது. 4வது நிபந்தனை, ஒரு ஊர்ல ஒரு ஜும்மா மட்டும்தான் நடக்கணும். ஒரு ஊராக இருந்தால் அதுல ஒரு இடத்துல மட்டும்தான் ஜும்மா நடக்கணும். ஒரு ஊர்ல பல ஜும்மாக்கள், கிட்ட பல ஜும்மாக்கள் நடக்கிறது கூடாது. எனவே இத முதலாவது தவிர்த்து கொள்ளணும். அவ்வாறு 2வது ஜும்மா பள்ளி ஒன்று ஆரம்பிக்கணும், 2வது ஒரு பள்ளியில ஜும்மா தொழணுமாக இருந்தால் அங்க ஒரு தேவை ஒன்று வந்திருக்கணும். எந்த அளவுக்குன்னா, இப்ப தொழக்கூடிய பள்ளியில இடமே இல்லை, எந்த விதமான இடமும் இல்லை, மக்கள் நெரிசலாக இருக்கி, மக்கள் கூட இருக்கி, ஒரு மழை பெஞ்சா மக்கள் வெளியே நின்று தொழுமையில மக்கள் நுழையிறாங்க. இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருந்து இடப்பற்றாக்குறை வந்தால்தான் இன்னொரு பள்ளி அங்க ஜும்மா தொழுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும். அப்படி இல்லாட்டி ஒரே ஊர்ல 2-3 ஜும்மாக்கள் நடத்துவது இயலாது. அப்ப ஊருடைய அந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரே ஊர்ல 2-3 தேவை இல்லாம 2 ஜும்மா அல்லது 3 ஜும்மா செய்யறாங்கன்னு சொன்னால் அங்க எந்த ஜும்மாவுல இமாம் முதலாக தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு கட்டாரோ அந்த ஜும்மா தான் கூடும். இப்போ ஒரே தொழுகை ஒரே ஊர் இருக்கு, 2 பள்ளியில ஜும்மா தொழுகிறாங்க என்றால் ஒரு பள்ளியிலே அவங்களுக்கு தொழ முடியும், எல்லா வசதிகளும் மீக்கி, இட வசதிக்கு எல்லா வசதியும் மீக்கி. அப்படி இருந்தும் கூட இன்னொரு பள்ளியை எடுத்து 2ஆக ஊர் பிரிஞ்சு தொழுகிறாங்கன்னு சொன்னால் இங்க ஏதாவது ஒரு ஜும்மா தான் கூடுமாகும். அது எந்த ஜும்மான்னு கேட்டால், எந்த பள்ளியில இமாம் முதலாவது அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டாரோ, குத்துபா ஓதுறதல்ல, தொழுகைக்காக வேண்டி குத்துபாலாம் ஓதி முடிஞ்சு தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ் அக்பர்னு எதுல முதலாவது ஆரம்பிக்கிறாரோ அதை வச்சுதான் அந்த அந்த ஜும்மா தான் கூடும். அடுத்த பள்ளியில நடக்கக்கூடிய ஜும்மா கூடாது. எனவே அவர்கள் எல்லோரும் லுஹர தொழணும். லுஹர தொழாட்டி அவங்க பாவியாகுவார்கள், லுஹர விட்டதுக்கான பாவியாகுவார்கள். இப்போ ஒரு ஊர்ல ஜும்மா நடக்கு, இன்னொரு ஊரை நாங்க எப்படி கணக்கெடுக்கிறது? இது ஒரு ஊரு அது ஒரு ஊருண்டா சாதாரணமா எங்களுக்கு எங்களோட ஊர் இருக்கு, அந்த ஊருக்கும் அடுத்த ஊருக்கும் பெரிய ஒரு தொடர்பு கொண்டு இல்லை, லேசாக சில ஊர்கள் தொடர்புகள் வைக்கும். அப்படியான பெரிய தொடர்புகள் இல்லை, அவங்க வேற தடுக்கிற, அவங்க வேற அவங்களுடைய விஷயங்கள் செய்யற, அப்படி இருக்கு. கொஞ்சம் தூரமாக இருந்தால் அதான் அந்த ஊருக்கள் வித்தியாசம் பார்க்க வேண்டும். அப்ப அந்த
வித்தியாசங்களை கவனிச்சு தான் ஊருடைய அந்த ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு எப்படி ஊரு பிரியும்ன்ற விஷயத்த பார்க்கணும். ஆஹ் அடுத்த விஷயம், இப்ப நான் சொன்னதை போல எந்த பள்ளியில தொழுகையை ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கணும், அதுதான் கூடும். ஆனா ஒருத்தருக்கும் தெரியல எந்த பள்ளியில தொழுகை முன்னுக்கானது என்று கேட்டால் அவங்க எல்லாருமாக சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு ஜும்மாவாக தொழணும். டெஸ்ட்ல இருந்து ஆரம்பித்து தொழணும். இடம் இருந்தால், அப்படி இல்லாட்டி டைம் இருந்தால், அப்படி இல்லாட்டி அவங்க லுகர தொழணும். எனவே அவர்கள் அப்படி லுகரையும் தொழாட்டி அப்படியே அந்த தொழுகை முழுமையாக அவங்க அதனுடைய நன்மை இழந்து பாவியாகுவார்கள் என்பதை நாங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளணும். அடுத்தது ஜும்மாவுடைய கடமைகள். இப்ப ஜும்மா நடக்க போகுது. இப்ப இது ஒரு ஹத்தீபுக்கான விஷயம். ஒரு ஜும்மா ஒன்று செய்ய போறார், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. அப்ப அதுல முதலாவது ஜும்மா உடைய ஷரத்துக்கள்ல, அந்த ஜும்மாவுடைய பருதுகள்ல 2 ஹுத்துபாக்கள் நடக்கணும். 2வது தொழுகை நடக்கணும். 2 ஹுத்துபாக்கள் தொழுகை, இதுதான் பருது ஜும்மா தொழுகையில. ஹுத்துபா நடக்கும்போது இந்த ஹுத்துபாவுல சில கவனிக்க வேண்டிய ஷரத்துக்கள் இருக்குது. அதுல முதலாவது, ஹுத்துபா செய்யக்கூடிய அந்த ஹத்தீப் நின்ற நிலைமையில ஹுத்துபா செய்யணும். அவருக்கு சக்தி பெற்றிருந்தால், கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு வயசாளி, நிக்க இயலாத ஒருத்தராக இருந்தால் அவருக்கு இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. 2 ஹுத்துபாக்களுக்கு மத்தியில ஒரு இருப்பை கொண்டு பிரிக்கணும். 2 ஹுத்துபா செய்யணுமே, அதுல ஒரு ஹுத்துபாவை முடிச்சுட்டு கொஞ்சம் இருந்து திரும்ப இன்னொரு ஹுத்துபாவை ஓதணும். 2வது ஷரத்து நிபந்தனை, முதலாவது ஹுத்துபா ஓதி 2வது தொழுகையை நடத்தணும். தொழுகைக்கு முன்னால சொற்பொழிவு இருக்கக்கூடாது. அதாவது தொழுகைக்கு முன்னால சொற்பொழிவு இருக்க வேண்டும். முதலாவது ஹுத்துபா, அதுக்கு பின்னாலதான் தொழுகை வரணும். தொழுதுட்டு ஹுத்துபா ஓதுற இல்லை. இப்போ முதலாவது ஹுத்துபா ஓதணும், அதுக்கு பின்னால தொழுகையை வச்சு கொள்ளணும். 3வது நிபந்தனை, அந்த ஹுத்துபாவை செய்யக்கூடிய ஹத்தீபு சுத்தமாக இருக்கணும். இப்போ தொழுகையில எவ்வாறு நஜீசுகளை விட்டும் சுத்தமாக இருக்கிறதோ அந்த எல்லா விஷயங்களும் ஹத்தீபுக்கு பார்க்கப்படும். அவுரத்து பேணணும், பெருந்தொடக்கு சிறுதொடக்கு அதெல்லாம் சுத்தமாக இருக்கணும். ஆடை சுத்தமாக இருக்கணும், இடம் சுத்தமாக இருக்கணும், அவருடைய உடம்பு சுத்தமாக இருக்கணும், எல்லாமே இடத்துல சுத்தமாக இருக்கணும். ஏன்றால் இந்த ஹுத்துபா 2ம் 2 ரக்கா தொழுகைக்கு பகரமாக இருக்கக்கூடியது. தொழுகையாக 2 ரக்கா தொழுகிறது, அடுத்த 2 ரக்காத்து லுகருடைய நேரம் தானே, அப்ப 4 ரக்காத். அப்ப 2 ரக்கா தொழுகிறது, 2 ரக்காத்துக்கு பகரமாக ஹுத்துபா. அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த இடத்துல சுத்தம் மிக முக்கியமானது, அதுவும் ஷரத்தாக இருக்குது. 4வது நிபந்தனைகள் ஹுத்துபா அரபால இருக்கணும். தமிழால ஓதக்கூடிய அந்த பயானோட ஹுத்துபாவை முடிக்க இயலாது. கட்டாயம் அரபால ஹுத்துபா ஓத வேண்டும். தெளிவான வார்த்தைகள் இருக்கணும். இருக்கக்கூடியவர்களுக்கு விளங்காட்டி பிரச்சனை இல்லை, ஆனால் ஓதக்கூடியவர் தெளிவாக அந்த அரபால தெளிவாக அதனை ஓதணும். குர்ஆன் ஆயத்து ஹதீஸுகளை விலையெல்லாம் அரபால ஓதி போடணும் கட்டாயமாக. ஒருத்தருக்கு ஒரு பள்ளி ஒரு ஊர்ல புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய இமாமும் புதுசாக தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கும் அங்க தொழிலுக்கு புறம் வேற ஒருத்தருமே இமாம்கள் அல்ல. ஒருத்தர் விரும்புறாரு தொழில் இந்த குத்துபா செய்யறதுக்கு, ஆனா அவருக்கு அரபு தெரியாது. இப்ப அவரு என்ன செய்யணும், இடம்பாடு இருந்தால் டைம் இருந்தால் படிச்சு கொள்ளணும். அப்படி இல்லாட்டி அவருக்கு அவருடைய லுகத்தில் அவருடைய பாஷையில அந்த குத்துபாவை செய்யணும். அந்நேரம் சிகத்தாகும். ஆனால் கட்டாயம் அதுக்கு பின்னால அவங்க படிச்சு கொள்ளணும். ஒரு இக்கட்டான நேரத்துல மட்டும் ஒரு தவிர்த்து கொள்ள இயலுமாக இருக்குது. அடுத்த 5வது, 2 குத்துபாக்களுக்கு மத்தியில, அதே போல தொழுகைக்கும் குத்துபாக்கு மத்தியில தொடர்பு இருக்கணும். அவசரமாக ஒன்றன் பின் ஒன்றாக அதை செய்யணும். நீண்ட இடைவெளிகள் பிரிவுகள் இருக்கக்கூடாது. ஒரு குத்துபா செஞ்சுட்டு இருந்தால் அப்படியே 2வது குத்துபா செஞ்சிடும். குத்துபா 2 குத்துபா முடிஞ்சால் தொழுகைய ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த ஒன்று கொண்டு தொடர்பு இருக்கணும். நீண்ட பிரிவுகள் இடைவெளிகள் இருக்கக்கூடாது.
ஆறாவது, அந்த ஹுத்துபாவை முன்னால் சொன்னதை போல 40 பேரு கட்டாயம் கேட்டிருக்கணும். அந்த அரபு வார்த்தைகள் 40 பேருடைய காதுல விழுந்திருக்கணும். அப்பதான் அந்த ஹுத்துபா சிகத்தாகும். அதே போல 40 பேரு தொழவும் வேணும். மஅமூமன் என்ற நியத்தை வச்சு, மஅமூமாக இமாமை பின்பற்றுகிறேன், ஜமாத்தாக தொழுகிறேன் என்ற நியத்தை வச்சு 40 பேர் தொழவும் வேணும். இது அந்த ஹுத்துபாக்களுக்கு இருக்கக்கூடிய சில ஷரத்துகளை பார்த்தோம். அடுத்தது ஹுத்துபாவுடைய அருக்கான்கள், அடிப்படை கூறுகள். அருக்கான்கள் சொன்னா ஹுத்துபாவில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது ஹம்து ஸலவாத்து சொல்லணும். முதலாவது ஹம்து சொல்லணும். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லணும். அதே போல மூணாவது தக்குவாவை கொண்டு வசியத்து செய்யணும். நீங்க ஹுத்துபாக்கள் கேட்டாதே தக்குவாவை கொண்டு நான் வசியத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லுவாங்க. இதெல்லாம் கட்டாயமான. முதல்ல அல்ஹம்து ஓதணும், ஸலவாத் ஓதணும், தக்குவாவை கொண்டு வசியத்து செய்யணும். இந்த மூணும் 2 ஹுத்துபாவிலையும் வரணும். முதலாவது ஹுத்துபாவிலையும் வரணும், 2வது ஹுத்துபாவிலையும் இந்த மூணும் வரணும். அதுக்கு பின்னால ஒரு குர்ஆன் ஆயத்து ஓதுறது. இது ஏதாவது ஒரு குத்துபால வந்தாலும் போதும், 2லையும் கொண்டு வரவும் மேலும், ஏதாவது ஒன்றுல கொண்டு வந்தாலும் போதும், ஒரு குர்ஆன் ஆயத்து ஓதப்படணும். அதே போல துவா ஓதப்படும். 2வது குத்துபாவில் துவா ஓதப்படணும். கட்டாயம் 2வது குத்துபாவில் முஃமின்களுக்காக வேண்டி துவா ஓதப்படும். இதெல்லாம் குத்துபாவில் வர வேண்டிய தொழுகையுடைய அர்க்கான் மாதிரி குத்துபாவுடைய அர்க்கான்கள். தொழுகையுடைய ஃபர்லு அப்படி சொல்லுவோம் நாங்கள், அது மாதிரி இது ஹுத்துபாவுடைய அர்க்கான்கள். இந்த 5 விஷயம் வந்திருக்கணும். ஹம்து, ஸலவாத் ஓதுறது, தக்குவாவை கொண்டு வசியத் செய்கிறது, குர்ஆன் ஆயத்தொண்டு ஓதப்படுறது, முஃமின்களுக்காக துஆ செய்கிறது. இது கட்டாயம் அரபு ஹுத்துபாவில் வந்தாக வேண்டும். இதை நாங்கள் கவனிச்சு கொள்ளணும். அப்படி ஒரு இமாம் ஓத இல்லாட்டி எங்களுக்கு தெரியும் அவருடைய ஹுத்துபா கூடாது. அப்போ நாங்கள் லுஹரத்தான் தொழணும். ஹுத்துபா கூடாட்டி அந்த ஜும்மாவும் அவருடைய கூடாமல் போயிடும். 2வது ஃபர்ல், நாங்கள் சொன்னதை மாதிரி ஜும்மா தொழுகையுடைய முதலாவது ஃபர்ல் 2 ஹுத்துபாக்கள். 2வது ஃபர்ல் 2 ரக்காத்து ஜமாத்தாக தொழணும். இது கட்டாயமாக ஜமாத்தாக தொழப்பட வேண்டும். ஒரு ரக்காத்தாவது நாங்கள் ஜமாத்தாக அடைஞ்சு கொள்ளணும். அப்படி மிஸ் ஆகிட்டோம்னா அவருடைய இமாமுடைய ருக்கு 2வது ரக்காத்துடைய ருக்குல கூட சேர்ந்து கொள்ளலாம் போனிச்சுன்னு சொன்னால், அப்போ எங்களுடைய அந்த லுஹர் தொழுகையுடைய நேரம் எங்களுக்கு முடிஞ்சு. அப்போ அவர் அப்படி மிஸ் ஆகினவர், அப்படி பிந்தி வந்தவர் கட்டாயம் லுஹரைத்தான் தொழணும். ஜும்மாவுடைய தொழுகை அவருக்கு நிறைவேற மாட்டாது. ஜும்மா தொழுகை தனியை ஒழும்பி தொலைலாது, தனிய ஒழும்பி தொழ முடியாது. எனவே ஜமாத்தோட தொழணும். ஒரு ரக்காத்தாவது அவர் அடைஞ்சு கொள்ளணும். ஒரு ரக்காத்தையாவது அடைஞ்சு கொள்ளணும். அப்படி ஒரு ரக்காத்து மிஸ் ஆயிட்டுன்னு சொன்னால் கூடாது. இப்ப தொழக்கூடியவர்கள் 40 பேர் இமாமை பின்பற்றி ஒரு ரக்காத்தையாவது தொழு விட்டாங்கன்னா தான் அந்த ஜும்மாவே போடும். அதுல 39 பேர் தான் தொழுதாங்க. ஒரு ஆள் நியத்து வைக்கல, மாமுமாக என்று நியத்து வைக்காட்டி கூட அந்த ஜும்மா கூடாமல் போயிடும். எனவே அதிகமாக இருக்கிறவங்க இடத்துல இந்த பிரச்சனை வராது. எனவே இந்த இடத்துல ஜும்மாவுடைய கடமைகள், அதனுடைய ஷரத்து நிபந்தனைகள்லாம் முடிஞ்சு அடுத்த பாடம் ஜும்மா தொழுகையுடைய ஆதாபுகள், ஒழுக்கங்கள், அதாவது ஜும்மா நாளில் செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள், அது சம்பந்தமான விஷயம். இது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை கொஞ்சம் இடத்துல நிப்பாட்டிட்டு, டைம் முடியுது, நான் திரும்ப லிங்க் அனுப்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அதில் இணைஞ்சு கொள்ளுங்க. இந்த பாடத்தை நாங்கள் அந்த இடத்துல இருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா நாளுடைய ஒழுங்குகள், அதனுடைய வடிவங்களை பற்றி பேசக்கூடிய இந்த அடுத்த பாடமாக இருக்கிறது. அதில் முதலாவது ஜும்மா நாளில் ஜும்மா தொழ போகிறவங்க முக்கியமாக ஏனையவங்களும் அவங்களுக்கும் சுன்னத்து தான் குளித்துக் கொள்வது.
இதா ஜா அஹதுக்கும் இலல் ஜும்ஆத்தி ஃபல்யக்தஸில். உங்களில் ஒருவர் ஜும்மா தொழுகைக்கு வந்தால் அவர் குளிச்சு கொள்ளட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே வெள்ளிக்கிழமைகள்ல குளிப்பது பொதுவாகவே ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. குறிப்பாக தொழ வரக்கூடியவங்க குளிச்சு கொள்ளணும். ரெண்டாவது தந்தீஃபுல் ஜஸத் மினல் அவ்சாஹி வ ரவாயிஹில் கரீஹா, அதாவது வெறுக்கத்தக்க வாடைகள் உடலில் இருக்குமாக இருந்தால், ஆடைகளில் இருக்குமாக இருந்தால், எண்ணெய் வகைகள் இருக்கு அப்படியே நாத்து எண்ணெய்கள் அப்படி பூசியிருந்தால் இப்படியானவைகளை விட்டும் சுத்தமாக்கிக் கொள்வது, இதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சுன்னத்தாக எங்களுக்கு பார்க்கலாம். ஜும்மா தொழுகை நாளுடைய செய்ய வேண்டிய ஒரு ஒழுக்கம் என்றாலும் ஒரு சுன்னத், அதை செய்யறதுனால நன்மை இருக்கிறது. மூணாவது அழகிய ஆடை அணிகிறது. சிறந்த ஆடைகளை அணிஞ்சு கொள்றது தொழுகைக்கு வரக்கூடியவங்க. அதுல அழகான ஹதீஸ் ஒன்று இருக்கு, நீண்ட ஹதீஸ். யாரு ஜும்மா தொழுகை அன்று அதாவது வெள்ளிக்கிழமை குளிச்சிட்டு அழகிய ஆடை அணிஞ்சு நறுமணங்களை பூசி நடந்து பள்ளிக்கு போய் பள்ளியிலே அமைதியாக இருந்து எந்த ஒருத்தருக்கும் நோவினை செய்யாத முறையில தொழுவாராக இருந்தால், இமாமை எதிர்பார்த்திருப்பாராக இருந்தால், ஒஃபீர லஹு மா பைனல் ஜும்அத்தைனி, அவருக்கு 2 ஜும்மாக்களுக்கு மத்தியில அவர் செஞ்சிருப்பாரு பாவங்கள், சிறிய பாவங்கள், இவைகள் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அப்போ ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மாவுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட பாவங்கள் யார் இவ்வாறு அழகான முறையில ஜும்மா தொழுகைக்கு செல்கிறாரோ அவருக்கு மன்னிக்கப்படுது. அப்ப ஆடைகள் என்று பார்க்கும்போது சிறந்த ஆடை வெள்ளை ஆடை. அஃதல் சிறந்த ஆடை வெள்ளை ஆடை அணிஞ்சு கொள்வது சிறந்ததாக இருக்கிறது. ஏன் ஹதீஸ்ல இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஆடைகளில் வெள்ளை ஆடையை அணிஞ்சு கொள்ளுங்க என்றால் அது ஆடைகளிலே மிகச் சிறந்தது. அது மட்டுமல்ல, அதிலே தான் உங்களுடைய மௌத்தானவர்களையும் கஃனிடுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமையில வெள்ளை ஆடை அணிஞ்சு கொண்டு பள்ளிக்கு போறது, எங்களுடைய பிள்ளைகளை, நாங்கள் பெண்களாக இருக்கிறோம், படிக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய கணவன்மார் எப்படி தொழுகைக்கு போறாங்கன்றதை இந்த அறிவை எங்களுக்கு வச்சுக்கொண்டு அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து 4வது வெள்ளிக்கிழமைகள்ல நகங்களை வெட்டுறது, அதே போல முடிகளை வெட்டுறது, இவைகளும் சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல 5வது காலையிலே, அதாவது கொஞ்சம் நேரத்தோட, சரியா பாங்கு கேட்டு குத்துபா முடிஞ்சு தக்பீர் கட்டக்கூடிய நிலைமையில அந்த நேரத்துல ஓடுற இப்படி போகாமல் நேரத்தோட, எங்களுக்கு வசதி சில நேரங்கள்ல வேலைகளை மாட்டி பிரச்சனைகள் ஈக்கும், அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் என்றாலும் வெள்ளிக்கிழமையில ஜும்மா தொழுகையை நேரத்தோட போய் கலந்து கொண்டால் அதுல பெரும் சிறப்பு நன்மை இருக்கிறதாக ஹதீஸுகள்ல வந்திருக்கு. அதுல ஒரு ஹதீஸ் தான் இதை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும், வாசிச்சு பாருங்க. நான் சொல்ல ஒருத்தர் காலையிலே போகும் பொழுது ஜும்மா தொழுகைக்கு போறாருன்னா ரெடியாகி குளிச்சுட்டு நாங்க முன்னால் சொன்ன மாதிரி சுத்தமான முறையில போறாருன்னால் முதலாவது வக்திரிக்கு ஜும்மா தொழுகையுடைய நேரங்களை மலக்குமார்கள் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல முதலாவது நேரத்துல போறவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மை அவருக்கு கிடைக்கும். ஒரு ஒட்டகம் எவ்வளவு பெரியது, அதை வாங்கியதுச்சுன்னா எங்களுக்கு எவ்வளவு செலவாகும். அப்படிப்பட்ட ஒரு ஒட்டகத்தை வாங்கி சதக்கா கொடுத்த குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். 2வது நேரத்துல போறவங்களுக்கு ஒரு மாடு வாங்கி அதை மாட்டை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். 3வது நேரத்துல போறவங்களுக்கு ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். 4வது நேரத்துல போறவங்களுக்கு ஒரு கோழியை வாங்கி குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். 5வது நேரத்துல போறவங்களுக்கு ஒரு முட்டையை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். அதுக்கு பின்னால இமாம் வெளியாகி குத்துபா செய்வதற்கு வந்துவிட்டால் அந்த நன்மை எழக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம்
எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஹுத்துபா கேட்கறது போயிடுவாங்க. அப்ப ஹுத்துபாவுக்கு இமாம் ஏறும் வரைக்கும் தான் அந்த டைம் இருக்கு, நன்மை கிடைக்கும். அதுக்கு பின்னால வாரவங்களுக்கு கேட்கக்கூடிய ஹுத்துபாவுடைய நன்மை மட்டும்தான் கிடைக்கும் ஒழிய எக்ஸ்ட்ரா நன்மை எந்த ஒரு நன்மையும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாது. எனவே நேரத்தோட ஜும்மாவுக்கு போவது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஆறாவது, பள்ளிக்குள்ளால நாங்க ஜும்மா நாளன்று பள்ளிக்குள்ள போகும்பொழுதோ அந்த இடத்துல பள்ளிக்குள்ள நுழையும் போது நாங்க இலேசான 2 ரகாத்து சுன்னத்து தொழுகிறோம். அதுக்கு தஹியத்துல் மஸ்ஜிதுன்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கு நுழையும் போது நாங்க தொழக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகை 2 ரகாத்து சுன்னத் தொழுது. அதே போல 7வது, குத்துபா பிரசங்கம் நடக்கும் போது மௌனமாக இருக்க வேண்டும். எல்லா ஜும்மாக்கள்லையும் குத்துபா ஆரம்பிக்கும் போது ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. என்ன ஹதீஸு? இதா குல்த லிசாஹிபிக்க யௌமல் ஜுமாத்தி, ஜும்மா நாளில உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் காய்ச்சி கொண்டிருக்கிறார், அவரை பார்த்து, கதைக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து அன்சித், நீங்க கதைக்க வேண்டாம், மௌனமா இருங்க என்று சொன்னால், வல் இமாம் யஹ்துபு, இமாம் குத்துபா செஞ்சு கொண்டிருக்கிறாரு, இவரு பக்கத்துல உள்ளவரை பார்த்து நீங்க கதைக்காங்கன்னு சொல்றாரு சொன்னால், இவருடைய நன்மை எல்லாம் வீணாகிவிடும். இவருடைய நன்மை எல்லாம் வீணாகிவிடும். கதைக்கவும் பக்கத்துல இருக்கிறவன் கதைக்க கூடாது. அப்படி கதைச்சால் கூட அதை நீங்க கதைக்க வேணும்னு சொல்லவும் கூடாது. என்றால் அப்படி சொன்னா கூட இவருடைய நன்மை இல்லாம போயிடும். அப்ப ஜும்மா சும்மா தான், எந்த விதமான நன்மையும் இல்லாமல் போயிடும். அப்ப மௌனமாக இருந்து குத்துபாவை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது, பொதுவான வெள்ளிக்கிழமைகள்ல செய்ய வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது அதுல ஒன்றுதான் சூரத்துல் கஹஃப் ஓதுறது. ஜும்மா நாள்ல பகலையில, இரவையில, முக்கியமாக பகலையிலே ஓதிக்கொள்ளலாம், ஜும்மாலாண்டு இரவையிலே ஓதிக்கொள்ளலாம். அப்படி ஓதினால், அந்த சூரத்துல் கஹஃபை ஓதினால், அதா அலஹு மினன் நூரி மா பைனல் ஜும்ஆத்தைனி, அந்த சூரத்துல் கஹஃபை ஓதினால் அவருக்கு அந்த 2 ஜும்மாவுக்களுக்கு மத்தியில் அது ஒரு நூறாக, பிரகாசமாக அது ஆகிவிடும். அப்ப அவருடைய வாழ்க்கையில அந்த 2 கிழமைக்கு, அந்த 2 ஜும்மாவுக்கு மத்தியில நிறைய பிரச்சனைகளை விட்டும் நிறைய முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்பதை நாங்க இந்த ஹதீஸினூடாக விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய நூறு கிடைக்கின்ற சொன்னால் வாழ்க்கையில அந்த காலத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் எங்களுக்கு ஒரு லேசாகும். ஏதாவது வர இருந்தால் கூட அது தட்டுண்டு போகும். இவ்வாறு நாங்க ஜும்மா நாளையில சூரத்துல் கஹஃப் ஓதுவதனால் இது எல்லாருக்கும் ஓதலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஓதலாம். 2வது, அதிகமாக துவா கேட்கிறது. என்றால் ஜும்மா நாள்ல ஒரு நேரம் இருக்கு, ஃபீஹா ஸாஅத்துன் லா யுவாஃபிகுஹா அபுதுன் முஸ்லிமுன். ஒரு ஜும்மா நாள்ல வியாழக்கிழமை அசர்ல இருந்து ஆரம்பிக்கும், வெள்ளிக்கிழமை மகரிபு வரை உள்ள அந்த நேரத்துக்குள்ளால ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல துவா கேட்டால் உடனே அது கபூல், உடனே அல்லாஹ் தஆலா அதனை கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஒன்று இருக்கு. எனவே வெள்ளிக்கிழமையில அதிகமாக துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒரு துவாவை நாங்க மாறி மாறி ஞாபகம் வர டைம் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கபூல் செய்வதற்கு போதுமானவனாக இருக்கிறான். 3வது, அதிகமாக ஸலவாத்து சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களிலே மிகச் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். ஃபஅக்திரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, அதிலே என் மீது அதிகமாக ஸலவாத்து ஓதுங்க. ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய, நான் மௌத்தாகி கபரிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுது. இன்னாருடைய மகன் இன்னார் இந்த இடத்துல இருந்து உங்கள் மீது யா ரசூலல்லாஹ் ஸலவாத்து சொல்றாங்க என்று அதை எத்தி வைப்பதற்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறான். எனவே அந்த ஸலவாத்துக்கள் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம்னா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு எதிர்பார்ப்போம். அப்ப எங்களை காட்டப்படுது, எங்களோட விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது, எடுத்து சொல்லப்படுது, எங்களை பற்றி பேசப்படுது. அப்படின்னா உதாரணமாக
ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி இருக்கிறார். அவருக்கு எங்களை பத்தி ஒன்றுமே தெரியாது. நாங்க யாருன்னே தெரியாது. அவருக்கு எங்களை பத்தி கணக்கும் இல்லை. ஆனா எங்களை பத்தி அவரிடத்துல எடுத்து சொல்லப்படுது என்று நாங்க கேள்விப்பட்டா எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. என்ன பத்தி பேசப்பட்டீங்க அப்படின்னு நாங்க இவ்வளவு சந்தோஷப்படும். அது போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யாரெல்லாம் செலவாத்து ஓதுறாங்களோ, அதுவும் குறிப்பாக ஜும்மாவுடைய நாள்ல செலவாத்து ஓதினால் அந்த செலவாத்தை ஓதக்கூடியவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எடுத்து காட்டப்படுது. எனவே அதிகமாக ஜும்மா நாள்ல செலவாத்து சொல்ல வேண்டும். செலவாத்துடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அதிகமாக செலவாத்து சொல்வதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஷஃபாஅத் பெற்றுக்கொள்ளலாம். நாளை கியாமத்து நாளையில நாங்க செஞ்ச எந்த அமலும் எங்களுக்கு கை கொடுக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்து முந்தோணும். அவங்க ஷஃபாஅத்து செஞ்சாதான் அடுத்த கட்டம் தான் எங்களுடைய அமலை பார்த்து எங்களுக்கு நன்மை கூட கிடைக்குமா, அந்தஸ்து கூட குறையன்றது பார்க்கப்படும். எனவே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கு உள்ளாகணும் என்று கேட்டால் அதிகமாக செலவாத்து ஓதணும். அதை வெள்ளிக்கிழமையில் அதிகமாக ஓதுறது சிறப்பு. எனவே இன்ஷா அல்லாஹ் இவ்வளவுதான் இன்றைய பாடம். அஹ் அனைவரும் இந்த பாடத்தை கேட்டீங்க. சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதனை கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளலும் இன்ஷா அல்லாஹ்.